வணக்கம் நண்பர்களே. ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ் டேட்டு வந்துருச்சு. ஆகஸ்ட் 7, அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடைபெறுகிறது. ஆல்ரெடி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் முடிஞ்சது இல்லையா, போன மாதம் முடிஞ்சது. இப்போ என்டிபிசி ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படின்னா 12th முடிச்சு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு எக்ஸாம் டேட்டு இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. என்றைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 7th ஆகஸ்ட்டில் ஆரம்பித்து 8th செப்டம்பரில் எக்ஸாம் முடியும். அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அதனால் என்டிபிசி எக்ஸாம் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னாக்க இம்மிடியேட்டாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிக்க ஆரம்பிச்சிடணும். ஆல்ரெடி நீங்கள் போர்ஷன்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வேண்டும். நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஷார்ட்கட்டில் இப்போ மெயினாக மேத்ஸு, ரீசனிங், ஜிகே வரும். ஜிகே கண்டிப்பாக நான் இப்போ இதில் என்டிபிசி கிராஜுவேட்டில் நடந்தது இல்லையா, என்டிபிசி கிராஜுவேட் லெவலில் ஜிகே நடந்தது. அந்த ஜிகே ஃபுல்லாக எடுத்து படித்து அதையும் படிக்கணும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வர கொஷின்ஸ் நீங்கள் படிக்கணும். ஜிகே பொறுத்தளவில், ரீசனிங்கை பொறுத்தளவில், மேத்ஸை பொறுத்தளவில் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நடந்தது. அந்த கொஷின்லாம் எடுத்து அது ஃபுல்லாக தரவு பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்க முடியும். அப்போ அண்டர் கிராஜுவேட்டில் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, என்டிபிசி எக்ஸாம் ஆல்ரெடி நடந்ததில்லையா கிராஜுவேட் லெவல், அதை எடுத்து படிக்கணும். இன்னும் அதை முடிச்சுட்டு இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்டிபிசி ஆல்ரெடி அண்டர் கிராஜுவேட் நடந்தது, அந்த கொஷினாக எடுத்து படிச்சிங்கனாக்கு கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். முக்கியமாக நீங்கள் டைம் வச்சு டெஸ்ட் எழுதணும். நிறைய பேர் என்ன செய்றீங்க அப்படின்னா, சும்மா அப்படியே டெஸ்ட் எழுதுவார். ஒரு கொஷினாக டெஸ்ட் எழுதி ஒரு கொஷினாக ஒரு கொஷினு ஃபுல் கொஷின் கிடையாது. ஒரு கொஷின் 5 கொஷின் 10 கொஷின் அப்படி எழுதி பார்க்குறது. டைம் வச்சு படிக்காமல் படிப்பாங்க. டைம் வச்சு படித்தா தான் நம்ம அங்கே டைம் இதாகும். அதனால் நீங்கள் ஆல்ரெடி போர்ஷன் முடிச்சிட்டீங்க, இப்போ நான் தரவாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுனாக்க, டெய்லி 2 டெஸ்ட்டு எழுதி டைம் வச்சு 2 டெஸ்ட்டு எழுதி அது திருத்தி என்ன டவுட்டு என்ன தப்பு விட்டோம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் படித்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நண்பர்களே, ஆர்ஆர்பி டிஎன்பிசியோட வெரி ஈஸி, பயங்கரமான ஈஸியான எக்ஸாம். அதனால் கண்டிப்பாக நல்லா படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி நண்பர்களே.